இங்கிலாந்து அணியோட வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அடுத்த வாரம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நடைபெறவிருக்கிற டெஸ்ட் போட்டியோட ஓய்வு பெறவிருக்கார். இந்த நிலையில அவர் இங்கிலாந்து அணியோட பந்துவீச்சு ஆலோசகராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. 41 வயதான ஜேம்ஸ் ஆண்டர்சன் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில 700 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் அப்படிங்கிற சாதனையை படைச்சவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் பல சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு. நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையில தான் அதிகமான பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்கள் விளாசப்பட்டிருக்கு. அதே போல இந்த தொடரில் 44 ஓவர்கள் மெய்டன் ஓவர்களா வீசப்பட்டிருக்கு. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு இந்த உலகக்கோப்பையில தான் அதிக மெய்டன் ஓவர்கள் வீசப்பட்டிருக்கு. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியோட 19வது ஓவர்ல சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் தான் இந்திய அணி கோப்பையை வென்றதற்கு முக்கிய காரணமா தெரிவிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில அதை பத்தி பேசியிருக்கிற சூரியகுமார் யாதவ் அந்த கேட்ச் பிடித்த 4 முதல் 5 நொடிகள் என்ன நடந்துச்சு அப்படின்றத என்னால வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஒருவேளை அந்த கேட்ச் பிடிக்கிற போது நான் எல்லைக்கோட்டை மிதிச்சு அது சிக்ஸரா மாறியிருந்தாலும் வித்தியாசம் 7 ரன்களுக்கு பதிலா 1-2 ரன்கள் வித்தியாசத்துல நாங்க தான் ஜெயிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காரு சூரியகுமார் யாதவ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.